நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட் போகணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேடு டு ஃபிட்டர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேலரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 19,500 டு 71,900 ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2025 தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11/6/2025 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ரிசர்வேஷன் அண்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இதுலேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன். நான் அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சொல்கிறேன், பேசிக்கான விஷயங்கள் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அட்வர்டைஸ்ட் இஸ் ஒன்லி ஆன் இண்டிகேட்டிவ் நம்பர் அண்ட் இட்ஸ் லேபிள் ஃபார் சேஞ்ச் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ். இந்த போஸ்டிங் வந்து பார்க்குறீங்கன்னா இல்லை ஏற்ற போகிறதுக்கு இல்லை குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் இஸ் அப்ளிகபிள் ஆஸ் பர் த rule in force detailed instruction with regard to reservation can be seen in annexure 2(3)ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ரிசர்வேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதில் அவங்க பொதுவாக நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரிஸ் டிஃப்ரென்ஷியபிள்டு பெர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டிடியூட் விடோ, இது மாதிரி 4 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 18 இருக்கணும். 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். 19 வயசு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ளார இருக்கணும், 42 வயசுக்குள்ளார இருக்கணும், 48 வயசுக்குள்ளே இருக்கணும். எக்ஸர்வீஸ்மென் ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு வந்து 42, எல்லா கேட்டகரியில் இருக்கிற ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட்டு. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு ஷால் பி மீன் தட் அப்ளிகன்ட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 60 years. நோ ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருந்தா நீங்கள் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ண முடியாது, 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேடு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எ பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட். இப்போ எஸ்எஸ்எல்சியில் வந்து நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட் என்டிசியில் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், அதாவது மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டு நேக் இன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து எத்தனை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இதுக்கான போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா 20 போஸ்டிங் தான் வந்து அதில் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. இந்த 20 வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இல்லை ஏறுறதுக்கு இல்லை குறையிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் த கிளைம் ஆஃப் கேண்டிடேட் வித் ரிகார்ட் டு த டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். இதை நம்ம மேலே அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன், உங்களை எப்படி வந்து இந்த வேலைக்கு வந்து அவங்க தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ். நீங்கள் உங்களுடைய 10th இல்லை உங்களுடைய ஐடிஐலையோ நீங்கள் எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட்டு ஃபார் த போஸ்டிங். இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸு, எஸ்எஸ்சிஸில் 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுத்துருக்கணும் அதில். ஓகேங்களா, இதுதான் வந்து அவங்க மெயினாக வந்து எதிர்பார்க்குறது. உங்களுக்கு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. த செலெக்ஷன் வில் பி மேட் ஃபார் த ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேடு டு ஃபிட்டர் கிரேடு போஸ்ட்டு duly following the relevant rules of the reservation and communal rotation
கம்யூனல் ரொட்டேஷனாக அந்த ஜாதி வாரியான வந்து சுழற்சி முறையில் வந்து அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த கம்யூனிட்டியை பொறுத்துமே அவங்க வேலைக்கு ஆள் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, டிடபிள்யூ இவங்களுக்குலாம் வந்து 300 ரூபாயும், மற்ற கம்யூனிட்டி அதாவது இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, டெசிடியூடோ இவங்கள தவிர்த்து மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா வந்து ஃபீஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த mrb.tn.gov.in என்ற வெப்சைட் மூலிமா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் போய்ட்டு தான் நீங்கள் பதிவு பண்ணணும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ யூசர் ஃபார் MRB அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே போய்ட்டு அந்த நியூ யூசர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜில் போய்ட்டு கீழே எங்கே நீங்கள் டெக்ளரேஷன் ஏற்றிட்டு போங்க. இப்போ இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 போஸ்டிங் காட்டுது பாருங்கள். ஃபிட்டர், வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 காட்டுது பாருங்கள். இந்த வெல்டர் அப்படிங்கிற போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெல்டர்ன்ற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. ஸ்கில்டு அசிஸ்டண்ட் கிரேடு 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு அசிஸ்டண்ட் கிரேடு 2 வெல்டரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டர்ன்ற பாருங்க மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி கூட கிடையாது, எஸ்டியில் ஜென்ரலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி ஒரு வேகன்சியுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் 23வது பேஜில் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இதில் இல்லை, இந்த மெக்கானிக் முடித்தவங்களுக்கு ஒரு 23வது பேஜில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது, அதை நோட் பண்ணி வச்சுருந்தேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். 23வது பேஜில் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இந்த 23வது பேஜில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து SSLC இல்லை HSC மார்க் ஷீட்டே நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது எவிடன்ஸ் அண்ட் மார்க் ஷீட் ஆஃப் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், SSLC நீங்கள் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டு, நேஷனல் ட்ரேடு சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேடு, இதே தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே வரும் உங்களுக்கு. இந்த இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 லாஸ்ட் டேட்டு தான். இந்த வெல்டர் கிரேடு, இந்த கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் கிரேடு 2 வெல்டர் கிரேடு, இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் SSLC பாஸ் பண்ணியிருக்கணும், நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டு இந்த வெல்டர் ட்ரேடில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் குல் பி கன்சிடர் ஃபார் அக்கார்டிங் ப்ரிஃபரன்ஸ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், முன்னுரிமை கொடுப்போன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கிறீங்க, தமிழ் வழி கல்வி சான்று வச்சுருந்தீங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து உடல் ஊனமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கோட்டாவில் நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சுமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் டூ சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர் அண்ட் கண்டக்ட். இது நீங்கள் கடைசியாக எந்த ஸ்கூல்லையோ இல்லை எந்த ஐடிஐயில் படிச்சிங்களோ அந்த ஐடிஐ இல்லை ஸ்கூல்லேருந்து உங்களுக்கான கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்றும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த 27வது பேஜில் இருக்கிறது 23வது பேஜில் இருக்கிறதுலாம் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த பேஜுக்குள்ளார வந்துட்டு இதில் போய்ட்டு ஃபிட்டருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை வெல்டருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். இதில் போய்ட்டு உங்களுடைய நேம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இதில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் யாரும் இதுக்கு அப்ளை பண்ண வரல, அப்ளை பண்ண வந்தாங்கன்னா நான் இதுக்கு அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்றத கொடுக்குறேன். சிம்பிளாக தான் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு நெட் சென்டரில் போய்ட்டு கேட்டிங்கனாலும் இந்த போஸ்டிங் வந்து அவங்க கொடுப்பாங்க. இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே நான் கொடுக்குறேன். அதே சமயத்தில் இந்த நோட்டிஃபிகேஷனுமே நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே நண்பர்களே, நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான டவுட்ஸ் ஒன்று கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.